இது வந்து ரியல் டைம் ஃபீட் வரும், ப்ளஸ் அமி ப்ரோக்கர் சார்ட் கொடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஹலோ, இந்த அமி ப்ரோக்கர் சார்ட்லேருந்து வர இந்த பை செல் சிக்னல் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது ரோபோ பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? ஆமாம், இப்போ செல் எடுத்து டைம் ஃப்ரேம் வந்து வி சஜஸ்ட் யூ டு கோ இன் ஃபார் 15 minutes. இது வந்து 5 minutes வச்சுக்க டெமோக்காக. நீங்கள் நிறைய ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் 5 minutes வச்சுக்கலாம். நீங்கள் இல்லை கொஞ்சம் ப்ராஃபிட் நிறைய பண்ணணும், ப்ரோக்கரேஜ் கம்மியாகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா யூ கேன் கோ ஃபார் 15 minutes இல்லைன்னா 10 minutes. ஓகேங்களா? நீங்கள் எதை வச்சு பண்ணுவீங்க யூஸ்வலாக நீங்கள் ட்ரேட் பண்ணுவாங்க? எவ்வளோ? 15 நிமிஷம் உங்களுக்கு அட்வைஸ் ஆகும் எப்பயுமே. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் நிறைய வரும், ப்ரோக்கரேஜ் லாஸு அது இது நிறைய ட்ரேட் இருக்காது, நீங்கள் பார்த்துங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது கீழே வந்து சும்மா உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இன்னொரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம் நம்ம. அதாவது இது வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம். இப்போ 30 minutesல இது டைரக்ஷன் இல்லாமல் இருக்குது, 1 hour கேண்டலில் பாசிட்டிவாக இருக்குது. அது மாதிரி இது வந்து அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே இருக்குது. பட் ரோபோ உங்களுக்கு இல்லை, நீங்கள் மேனுவலாக எதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், நீங்கள் அதுக்காக வச்சுக்கோம். பட் மோஸ்ட்லி இது தேவைப்படாது, வேறு வேணால் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? இப்போ இது பேஸ் பண்ணி தான் இந்த ரோபோ ஒர்க் ஆகும். ரோபோ ட்ரேடர்ங்கிறது வந்து இட்ஸ் சாஃப்ட்வேர். இதில் என்ன பண்ணணும்னாக்கா நீங்கள் உங்களுக்கு என்ன சிம்பிள்ஸ் வேணுமோ, தட் இஸ் இப்போ நீங்கள் M6 பண்ணீங்களா இல்லாட்டி ஃபியூச்சர்ஸ் பண்ணுவீங்களா சார்? M6 தானே பண்ணுவீங்க. ஓகே, அதில் உங்களுக்கு தேவையான இந்த சிம்பிளை நீங்கள் போர்ட்ஃபோலியோ எடுத்து, அதாவது நீங்கள் வந்து கோல்டு, சில்வர், க்ரூடு இல்லை கூட நிக்கல் பண்ணணும்னா நிக்கல் ஆட் பண்ணிக்கணும். அது மாதிரி முதல்ல நீங்கள் செட் பண்ணணும் உங்களுக்கு என்னென்ன ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஏன்னா நிறைய இருக்குது, நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக இந்த இது ஆக்சுவலி. ஓகே, இப்போ நிக்கல் ஒரு நிமிஷம். இப்போ போர்ட்ஃபோலியோ போய்ட்டு ஆட் நியூ சிம்பிள் போடணும். அங்கே போய்ட்டு இந்த காலமில் அலுமினியம், அமி ப்ரோக்கரில் அலுமினியம் சிம்பிள் என்னென்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஆமாம், அதை நீங்கள் முதல்ல நீங்கள் செட் பண்ணால் தான் உங்களுக்கு இதுலேருந்து அதில் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ அலுமினியம் 1 மினியம் வேணுமா இல்லை அலுமினியம் லைக். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் -i இருக்கு இல்லையா, இதை அதில் டைப் பண்ணணும். அலுமினியம் -i, இது வந்து அமி ப்ரோக்கர் சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து ஆமாம் எக்ஸ்சேஞ்ச் சிம்பிள் என்னென்னு பார்க்கணும். எக்ஸ்சேஞ்ச் சிம்பிள் இதில் இருக்கும், அலுமினியம் இருக்கும் இல்லையா, அது அதை டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபியூச்சர் கமாடிட்டிஸ். நீங்கள் வேணும்னா ஃபியூச்சர் NSE ஃபியூச்சர் எடுத்துக்காதீங்க, அதுக்காக தான் போட்டுருக்கோம். ஃபியூச்சர் கமாடிட்டிஸ் செலக்ட் பண்ணுங்க. இப்போ அது வந்து ஒரு பாயிண்ட் எவ்வளோ சார் உங்களுக்கு லாபம் வரும்? ₹500. அதை நீங்கள் எங்கள் லாஸ் சைஸில் போட்டுருங்க. அப்புறம் இது வந்து எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா எப்போ 28 March 2013 இல்லையா. இப்போ அதை இங்கே போட்டுருங்க 28 March 2013. ஓகே, இப்போ உங்களுக்கு மார்ஜின் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் ஆர்டர் போடும்போது ரொம்ப வந்து 1 lot போடணும்னு நினைக்கிறீங்களா 2 lot போடணும்னு நினைக்கிறீங்க? 1 lotனா அது 1 lot போட்டுட்டு என்டர், இங்கே வந்து என்டர் கண்டிப்பாக அடிக்கணும். அப்போ தான் அது அக்செப்ட் பண்ணிக்கும். ப்ளஸ் போர்ட்ஃபோலியோ போய்ட்டு சேவ் போர்ட்ஃபோலியோ போடணும். இது வந்து அலுமினியம் சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து திரும்ப ஏதோ நிக்கல் சொன்னீங்க இல்லையா, சரி அது நான் அப்புறம் உங்களுக்கு பண்ணிக்கிறதா பண்ணிக்கிறேன். இது சும்மா டெமோவுக்கு தான். ஓகே, இப்போ இது என்ன பண்ணணும்னாக்கா இந்த 4 ஆர்டர் தான் இந்த ரோபோ போடும் உங்கள் டேர்மினல். அதுக்கு வந்து நீங்கள் இங்கே அந்த 4 சார்ட்டும் ஓப்பன் பண்ணணும். கோல்டு, சில்வர், அலுமினியம் இருக்குது, க்ரூடும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கிறதுனா வச்சுக்கலாம் மற்ற சிம்பிள்ஸ் எல்லாம். ஓகே, பட் ரோபோ வந்து இந்த ஃபஸ்ட்டு 4 சார்ட்டில் என்ன பைசல் எடுக்குதோ அந்த ஆர்டரை வந்து இந்த ரோபோ வில் பிளேஸ் ஆர்டர்ஸ் உங்கள் டேர்மினல். இது நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? இது எப்படி நீங்கள் மேனுவலாக ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் ஸ்டாப் டக்குன்னு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கீழே சொல்லிடணும் இல்லையா, க்ளீனாக ரோபோ ட்ரேடர் சர்வீஸ் ஹஸ் பீன் ஸ்டாப் மேனுவலி, நோ ஆர்டர்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். அது மாதிரி இப்போ நீங்கள் திருப்பி ரோபோ ஆன் பண்ணணுன்னாக்கா செமி ஆட்டோ மோடில் போட்டிங்கன்னா அதுவும் ஆர்டர் போகாது. இன்னொன்று வந்து ஸ்டார்ட் சர்வீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ரோபோ ட்ரேடர் சர்வீஸ் ஹஸ் பீன் ரெஸ்யூம் டு நார்மல் மோட். இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ரோபோ ஆர்டர் போடும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக பை எடுத்தால் மட்டும்தான் ஆர்டர் போடும். ஏற்கனவே போயிருந்துன்னா ஆர்டர் போவாது. தட் இஸ் புரியுதுங்களா சொல்லுங்கள்.
இது நீங்கள் வந்து காலையில் ஆன் பண்ணிட்டு சிஸ்டம் ஒர்க் ஆகுதா நெட் கனெக்டிவிட்டி இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும். ஓகே, இல்லை அதான் அட்வான்டேஜ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கு. எல்லாமே போட்டுப்பாங்க. ஸ்டாப் லாஸ் இங்கே கீழே இருக்குங்களா, இது ஸ்டாப் லாஸ், டார்கெட் 1 டார்கெட் 2 அந்த மாதிரி. இல்லை ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணணும். டார்கெட் 1 வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற பர்சன் 1 கட் பண்ணணும். டார்கெட் போனால் 2% மீதி கட் பண்ணணும். இப்போ செல்லிங் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்கேஸ் இப்போ ஷார்ட் போகும், டபுள் ஷார்ட் போகும். இப்போ இந்த லெவலில் இறங்கி இங்கே மாதிரி இங்கே ஷார்ட் வந்து இல்லையா, அப்போ வந்து டபுள் ஷார்ட் போகும். அதாவது ஒரு லாட் லாங் இருக்கீங்கன்னாக்கா திருப்பி செல்லிங் வந்துன்னா டபுள் ஷார்ட் போகும். கூடவே ட்ரெண்டு கூடவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஷார்ட் ஆயிருக்கு. ஆமாம் ஆமாம், அகைன் பை ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ அது வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாமல் போயிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி. ஆமாம், அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடிடும். அதாவது நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு இன்புட்ஸ் இருக்கும். தட் இஸ் மார்க்கெட் வந்து கீழே வரும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் லாங் போகவே மாட்டீங்க, இன்கேஸ் அது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும். ஆனால் இந்த ரோபோ என்ன பண்ணுனாக்கா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கேப்சர் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, ஆமாம், அதுவே பண்ணி கொடுக்கும். இதில் நீங்கள் அடிஷ்னலாக உங்களுக்கு மேக்ஸிமம் ரிஸ்க், இதில் வந்து எனக்கு மேக்ஸிமம் ஒரு 3000 லாஸ் வேலை வேணான்னு சொல்லிட்டு போனீங்கன்னா 3000 இதில் போட்டுருங்க. ஓகேங்களா, ரிஸ்க், ஆமாம் ரிஸ்க் கோல் இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னாக்கா க்ளீனாக போயிட்டு இருக்கும். ஒன்ஸ் இந்த ப்ராஃபிட் கோல் ரீச் ஆகிடுச்சுனாக்கா ரோபோ வந்து நீங்கள் பண்ண இந்த கான்ஃபிகரேஷன் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர்ஸ் போடாது, ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு வந்துட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் ஒன்றா பண்ணணும், அது பை செல் வர ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வர பண்ணிட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம், இதுலேயே நீங்கள் வந்து இல்லை இப்போ வந்து டார்கெட் இந்த லெவல் வந்துச்சுன்னா பாதி புக் பண்ணிடும், அடுத்த லெவல் போச்சுன்னா பாதி புக் பண்ணிடும். அதான் ட்ரெண்ட் பாசிட்டிவ் இருந்தால். இங்கே கீழே வரும்போது வந்து அதாவது டார்கெட் 1 அச்சீவ் ஆகிட்டு கீழே செல்லிங் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து டபுள் ஷார்ட் போடும். ஸோ ட்ரெண்டு கூடவே இருக்கும் பேசிக்கிட்டீங்க, அதான் அட்வான்டேஜ். சரி, ஆமாம் ஆமாம், மீதி இருக்கிற ஒரு லாட் தான் அப்படி ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது கூட நம்ம ஆப்ஷன் தான், நம்ம வேறுனா அந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் டார்கெட்லேயே மொத்தம் வெளியே வரணும்னா டார்கெட் 1ல 50% வச்சுக்கலாம், அது 100% நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து மேனுவலாக நீங்கள் செட் பண்ணி, ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்கு. இது உங்கள் கண்ட்ரோல் தான். ஆமாம், அதாவது ட்ராக் ரெக்கார்டு எடுத்து வைக்கல நாங்கள். இது வந்து ஏற்கனவே 120 கஸ்டமர்கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் மாதம் ரெனியூவல் ஆகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இது, அதனால தான் நாங்கள் இது கொடுக்குறது. இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஒரு 70-80 ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஓகேங்களா. ஆனால் இதில் வந்து மற்ற ஸ்ட்ராட்டஜியில் நிறைய பை செல் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேட் ஆகுது இல்லையா. ஸோ உங்களுக்கு லாஸ் நிறைய வரும், ப்ரோக்கரேஜ் லாஸ் போகும், அதெல்லாம் இருக்குது. ஸோ ரோபோ ட்ரேட்னு வரும்போது நம்ம ட்ரெண்டு கூட க்ளீனாக போகிறதுக்காக கம்மியான பை செல் ரிஃபைன் பண்ணி நல்ல கொடுத்துருக்கோம். ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் மோரோவர் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்தால் பண்ணிட்டு சார் கண்டிப்பாக ப்ராஃபிட்ல மாதத்துக்கு. ஆமாம், அதாவது வந்து அவரேஜாக மாதம் 7-8% கிடைக்குது. நான் வந்து கமிட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். 20-25% கூட வந்து போன ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா 35% ப்ராஃபிட் இருக்குது. சரி, 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி 30,000 ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் நாங்கள் அதெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃபால்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்து நிறைய போட்டு வந்துச்சுன்னா பிரச்சனை ஜாஸ்தி வரும். அதனால தான் நாங்கள் ஸ்ட்ராட்டஜியில் நாங்கள் கமிட் பண்ணிக்கிறதே கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் அதாவது இப்போ வந்து நாங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி கொடுப்போம். இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருப்பீங்க, அதை எனக்கு பண்ணி கொடுக்குறோம், ஓகே அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா அதோட ஏஎஃப்எல் கோட் தெரியல உங்களுக்கு, அது கொடுத்தீங்கன்னா அதில் ஏதாவது பைசல் இனிஷியேட் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணி கொடுப்போம். அந்த ரூபாய் அது 2000 சார்ஜ் பண்ணுவோம். அந்த நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்ட்ராட்டஜி அதுதான் மெயின் திங். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி நார்மல் மோட் இல்லாமல் சரி வேணாம் போதும் நம்ம
பண்ணிக்கலாம் கூடவே பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணணும்னா ரோபோ எடுத்த கொஸ்டின்ஸை ரோபோ பார்த்துக்கும். நீங்கள் அது இல்லாத வேறு ஸ்கிரிப்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் அதுவும் கோல்டே பண்ணி நீங்களும் கோல்டே பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அது லாங்கில் இருக்க நீங்கள் ஷார்ட்டில் போவீங்க, கொஸ்டின் கரெக்டாக. அதனால் நீங்கள் அதுக்குன்னு ஒரு 3 செக்மெண்ட் கொடுத்துருங்க, மீதியில் நீங்கள் ட்ரை பண்ணி. ஆமாம், அப்படி இல்லைனாலும் கோல்டு மினி ரோபோட் கொடுத்தீங்களா, நீங்கள் கோல்டு மெகா மைக்ரா அந்த மாதிரி எதாவது சில்வர் மைக்ரா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பேசிக்காக தான். சரிங்களா? ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் சார். சரி, ஓகே. எப்போ என்னன்னு சொல்லுங்கள், நான் ஃபர்தராக